ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ரைட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா கணினி பயன்பாடுகள் தமிழ்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது ஹோட்டல் எக்ஸாம் 2024க்கு நம்ம 70 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும். 70க்கு 70 மார்க்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் சைட்ல இருந்து 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலா 100. ஸோ சென்டம் மார்க்ஸ் வாங்குறதுக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸை மட்டும் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும். நமக்கு வந்து 10 சாப்டர்ஸ், அதாவது 10 யூனிட்ஸ் இருக்கு இந்த ஹோட்டல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் பாருங்க. புக் பேக்ல வந்து 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 1 to 10, ரோம் லெட்டர் 2ல 1 2 5, 3ல வந்து 1 2 3, 4ல வந்து 1,2. தென் சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 12, 2ல வந்து 1 3 5 7 8 9, 3ல வந்து 1 2 4 6 7, 4ல வந்து பாத்தீங்கன்னா 1,3. இன்சைட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக்னா என்ன, உரை தொகுதி என்றால் என்ன, கிரியேட் அண்ட் மூவ் எ டெக்ஸ்ட் பிளாக், அதாவது உரை தொகுதியை வந்து உருவாக்குறது மற்றும் நகர்த்துறது இல்லையா. டெலிட் டெக்ஸ்ட், ஓகே, டெலிட் டெக்ஸ்ட் இன் பேஜ் மேக்கர் 5 எப்படி இல்லையா. The next வந்து threading டெஸ்ட்னா என்ன, வாட் இஸ் threading டெக்ஸ்ட். அடுத்து resize a text block in PageMaker, resize a text block in PageMaker, உரை தொகுதியில் அளவை மாற்றுறது, எப்படி மாற்றுறது. சாப்டர் 3ல பாத்தீங்கன்னா புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 10, 2ல வந்து 3 4 5 7 8, 3ல 1 and 2, 4ல வந்து 1 2 3. இன்சைட் பாத்தீங்கன்னா explain the types of keys, தமிழ்ல keys அப்படின்னா தெரியும் இல்லையா. ஓகே, செகண்ட் டைப்ஸ் ஆஃப் SQL கமெண்ட்ஸ். ஓகே, சோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சாப்டர் 4ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்து 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1ல 1 to 10, 2ல 1 2 4, 3ல 1 3 4, 4ல வந்து 1,2. தென் இன்சைட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் அவைலபிள் இன் PHP. அடுத்தது இஸ் PHP a case sensitive language. The next வந்து how to declare variables in PHP, PHP இல் மாறிகளை எவ்வாறு அறிவிப்பாய். அடுத்து சாப்டர் 5 புக் பேக்ல 1 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 1 1 to 11, 2ல வந்து 1 4 5, சோ 2 முடிஞ்சா பாருங்க. 3ல வந்து 1 to 4, 4ல வந்து 1,2, 2 வந்து அசோசியேட்டிவ் அரே இருக்கும், அரேனா வரிசை. இன்சைட் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் மல்டி டைமென்ஷனல் அரே, பல பரிமாண வரிசை விளக்குக. சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா புக் பேக்ல ரோம் லெட்டர் 1ல 1 to 10, 2ல வந்து 1 3 4, 3ல வந்து 1,2, 4ல வந்து 1,2. இன்சைட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் if statement and if else if statement. அடுத்து டிஃபரன்ஷியேட் switch and if else statement. அடுத்து explain the function of conditional statement in PHP, அதாவது PHP ல வந்து நிபந்தனை கூற்றினுடைய செயல்பாடை வந்து விளக்க சொல்றாங்க. சாப்டர் 7ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 1 to 10, 2ல 1 2 4, 3ல 1 3, 4ல வந்து 1,3. இன்சைட் பாத்தீங்கன்னா டிஃபைன் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் இன் PHP, வாட் இஸ் ஃபார் ஈச் லூப் இன் PHP, தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். இது சாப்டர் 7. இப்போ நம்ம சாப்டர் 8 பார்ப்போம். சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1ல 1 to 10, 2ல 2 4 5, 3ல 1,2, 4ல செகண்ட் ஒன். அப்புறம் இன்சைட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபார்ம் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ். சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 8, 2ல 1 3 4 6, 3ல 2,3, 4ல 1,3. சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் ரோம் லெட்டர் 1ல 1 to 7, 2ல 1 2 3, 3ல 1,2, 4ல வந்து 1. இன்சைட் பாத்தீங்கன்னா டிஃபைன் ARPANET இல்ல ARPANET வரையறு. ஓகே, சோ இவ்வளவுதான் 10 சாப்டர்ஸ். ஸோ இந்த 10 சாப்டர்ஸ் மட்டும் நீங்க நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.